ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங்க. இப்போ ஒரு கிளைண்ட் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து இன்னொருத்தர் கிளைண்ட் வந்து அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க போல். அது தெரியலைங்க யார் நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. நானும் ஒரு வாட்டி கேட்டிருந்தேன். கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ எங்கே புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதியமான் காலேஜிலேருந்து தென்கனிக்கோட்டை வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ½ hour ஒரு 1 hour வெயிட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மள்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டியூட்டி வந்து எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து குணம் ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கப்போ தான் நம்மளுக்கு இந்த புக்கிங் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. பார்க்கலாங்க இந்த விலாகில் வந்து கஸ்டமர் யார், புது கஸ்டமரு. ஸோ ஓகே அவங்களும் வந்து எப்படி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. தென்கனிக்கோட்டை போயிட்டு எவ்வளோ நேரத்தில் வராங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லாங்க. இப்போ டைம் எக்ஸாக்டாக 11:30 ஆகுதுங்க டைமு. ஒரு அங்கே ஒரு 1 hourனா ஒரு 3 hours 4 hours கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ரிட்டன் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock பிக்கப் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதியமான் காலேஜிட்ட வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் ஒரு 10 minutesல வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் அப்படி சொன்னோங்க. நான் இன்னும் ஒரு 10 minutesல அங்கே ரீச் ஆயிடுவேங்கன்னா நீங்கள் வந்துடுறதுனா வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கிளைண்ட்டை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். இல்லை நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே அதை நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நம்மளுக்கு பெட்டருங்க. ஏன்னா போகிற வழியில் பத்தலப்பள்ளியில் டிராஃபிக் இருக்கா என்னன்னு வேறு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போகிற வழியில் பார்க்கலாங்க எப்படி என்னங்கிறது. இந்த விலாக் எப்படி போகுது அப்படிங்கிறதும் வந்து கண்டிப்பாக வந்து யாரும் ஸ்கிப் கமெண்ட் பாருங்கள். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ வந்து அப்கமிங்ஸ் வீடியோ வந்து வாண்டடாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ அப்படியே நம்ம உழவசந்த ரோட்டில் போயிட்டு அமெரிக்கா ஃபியூல்ஸ் போயிட்டுங்க அப்படியே ரைட் எடுத்து நம்ம அப்படியே சர்வீஸ் ரோட்டில் போனோம்னா நம்ம அப்படியே பத்தலப்பள்ளி ரீச் ஆகிடலாங்க. அப்படியே பத்தலப்பள்ளியிலேருந்து அப்படியே அதியமான் காலேஜ் வந்து நம்ம போயிடலாங்க. நம்ம போகக்கூடிய ரூட் இது தாங்க. போயிட்டு கிளைண்ட்டை பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க எந்த ரூட்டில் சொல்கிறாங்கன்னு தெரியலைங்க. தென்கனிக்கோட்டை வந்து ரெண்டு வழியாகவும் போகலாம். ஆனால் எந்த வழி சூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி என்னன்னு தெரில. சரி பார்க்கலாங்க. அதுவுமே அவங்க எந்த ரூட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ரூட்டில் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பத்தலப்பள்ளி ரீச் ஆகிட்டோங்க. பத்தலப்பள்ளியில் வந்து டிராஃபிக் எதுவும் இல்லைங்க. மூவிங் டிராஃபிக் தாங்க இருக்குது. டிராஃபிக் எதுவும் இல்லை. நம்ம அப்படியே ஈஸியாக வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க. எக்ஸாக்டாக வந்து காலையில் வந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்குமே இருந்துச்சுங்க. ஹைவேல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிற அளவுக்கு டிராஃபிக்குமே இருந்துச்சு. இப்போ அப்படியே டிராஃபிக்கே இல்லாமல் ஈஸியாக போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 11:36 ஆச்சுங்க. நம்ம ஒரு 11:40 கூட ரீச் ஆகிடலாம் மாட்டிருக்குங்க. ஆனால் நம்ம கிளைண்ட்டு நம்மளை வர சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock தான். சரி நம்ம போய்ட்டு அங்கே வெயிட் பண்ணுவோங்க. கிளைண்ட் வந்தோடனே அப்படியே நம்ம தென்கனிக்கோட்டை கிளம்புவோம். மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்ற. கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து 12 o'clock வர சொன்னாங்க. ஆனால் கிளைண்ட் இப்போ வந்து எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா சென்ட் பீட்டர்ஸ் கேட்டுக்கு முன்னாடி வர சொல்லி கால்மே இப்போ தாங்க போயிட்டுருக்கோங்க. நம்ம போய்ட்டு அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா கடைசியில் லாஸ்ட்டாக வந்து கிளைண்ட் வந்து நம்மளுக்காக அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகேங்க. கிளைண்ட்டுமே வந்து லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதியமான் காலேஜிட்ட போக வேணால் நீங்கள் சென்ட் பீட்டர்ஸ் கேட்டுக்கிட்ட வாங்க, நாங்கள் ரெடியாக நின்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டு கிளைண்ட்டை வந்து சென்ட் பீட்டர்ஸ் கேட்டுக்கிட்ட ஏற்றிட்டா நம்ம அப்படியே தென்கனிக்கோட்டை கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சென்ட் பீட்டர்ஸ் கேட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. கிளைண்ட் எந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு தெரில. அந்த கார்னரில் நிற்கிறவங்க தான் நினைக்கிறேங்க. பார்க்கலாங்க கிளைண்ட் எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் கிளைண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிளைண்ட்டுமே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம போகக்கூடிய ரூட் வந்து கிளைண்ட்டே கேட்டோம். கிளைண்ட் வந்து இந்த பக்கமே தின்னூர் வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சீதாராம் மேட்டில் அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம தின்னூர் வழியாக வந்து தென்கனிக்கோட்டை போயிடலாங்க. கிளைண்ட்டு கூட எங்கேயோ தென்கனிக்கோட்டையில் எங்கேயோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறாங்க, இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறாங்கன்னு பார்த்தோங்க. கடைசியில் வந்து கூகுள் மேப்பில் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி வேறு ரூட்டு வந்து காட்டிடுச்சுங்க. தென்கனிக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு 3 to 4 kilometers முன்னாடியேங்க அந்த இடத்துல தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. நம்மளோட கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருந்தாங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஏதோ இது பண்ணியிருப்பாங்க போல், அது ஏதோ சக்ஸஸ் போல். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர வழியில் மாலையெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ கோயிலுக்குள்ளார தாங்க உள்ளே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து ஒரு
5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குங்க. ஆனால் நாங்கள் உள்ளே போய்ட்டு கூகுள் மேப் வேறு ரூட்டில் போய்ட்டு கடைசியில் அந்த பக்கம் ரோடே இல்லாத மாதிரிலாம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் யூட்டர்ன் பண்ணிட்டு கடைசியில் வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குமே 2-3 பேர்த்துக்கு வந்து தெரிலிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி லைனாக வரங்கிட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே வந்து நாங்களும் வந்து இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தென்கனிக்கோட்டை போயிட்டு வந்தாச்சுங்க. நம்ம கிளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து நம்ம அதியமான் காலேஜில் எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோங்க. அதியமான் காலேஜில் உள்ளே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதியமான் காலேஜில் உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சுங்க. இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகுதுங்க. நம்மளுக்கு பேக் டு பேக் வந்து இன்னொரு டியூட்டி இருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டியூட்டி கன்ஃபார்முங்க, டைம் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒரு 4:30 ஒரு 5 o'clock போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 4:30 கொஞ்சம் அப்படியே ரெடியாக இருங்க. 4:30 நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணால் ஒரு 10 minutesல வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கிளைண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு இங்கே தாங்க பின்னாடி தாங்க இருக்குது. ஸோ அதனால் அப்படியே நம்ம போய்ட்டு வீட்டுக்கு போகலாங்க. வீட்டுக்கு போய்ட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த டியூட்டிக்கு வந்து கிளம்பலாங்க. பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்கனிக்கோட்டையோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் டு ஆல்.